டவுட் இருந்துகிட்டே இருக்குப்பா. சொல்லு அகஸ்டின், உனக்கு என்ன டவுட்? பேசுனது முருகேசனோட சிஸ்டர் தானா? ஒரு சமூக போராளி இப்படி பணத்துக்காக முக்கியமான ஆதாரத்தை ஒப்படைக்க முன்னுருவாங்களா? பின்ன அவ யாரா இருக்குன்னு நினைக்கிற? தெரியல, என்னால யூகிக்க முடியல. ஆனா சந்தேகம் வருது. அந்த சந்தேகம் எனக்கு இருக்கு யுவராஜ். அதனாலதான் இந்த தடவை நானும் வரேன்னு சொன்னேன். அவ யாரா இருந்தா நமக்கு என்ன சார்? அங்க உள்ள சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். நம்ம 3 பேர் இருக்கோம் சார். 1க்கு 2 கண்ணு நம்ம கையில இருக்கு. இத மீறி நம்மள யார் என்ன சார் செஞ்சிட முடியும்? எதுவா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம். டேய் வண்டி வேக மாட்றா. ஓகேடா. போ போ, ஃபாஸ்டா போடா. ஓகேவா சார்? பஜ்ஜில சூடா இருக்கா? சூடா இருக்குமா? சரி, இதுல 20 கொடுத்துருங்க. அப்புறம் முட்டையிலயும் 20 கொடுத்துருங்க. சரி. பேக் பண்ணி வைங்க, நான் இத வந்துறேன். ஹலோ சார். என்னம்மா இந்த பக்கம்? இன்னைக்கு பிக்னிக் டே, பசங்களும் உள்ளதா இருக்காங்க. ஓ சரி. சரி, நீங்க யாரையோ தேடுற மாதிரி இருக்கீங்களே, யாரை தேடுறீங்க? உனக்கு ரெகுலரா ஒருத்தன் ஃபோன் பண்ணுவானே, முருகேசன் சொல்லிட்டு. அவன் இங்க வரேன்னு சொல்லிருக்கான். இதை எவிடன்ஸ் தரானா? அவனுக்காக தான் வெயிட் பண்றேன். என்னது? முருகேசன் இங்க வரேன் நானா? என்ன சார் சொல்றீங்க? அவன் என் வீட்டுக்கு ஃபோன் பண்ணிருக்கான். அப்ப நான் வீட்ல இல்ல, மதுமிதா தான் ஃபோன் அட்டன் பண்ணிருக்கான். அவகிட்ட இவன் ஏதோ ஒரு முக்கியமான எவிடன்ஸ் தரணும். கோக்கஸ் வாக் கேட் வந்து வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிருக்கான். என்ன தனியா வர சொல்லிருக்கான். நான் வந்து கிட்டத்தட்ட 1/2 hour ஆச்சு. அவனை ஆள காணோம். அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு. யாரோ முருகேசன் ஒருத்தர் எப்படி எனக்கு அனுப்பிச்சாரு? அது முருகேசன் என் தம்பி சந்துரு. என்ன தீப்தி, என்ன யோசிக்கிற? ஏ சார், உங்க வைஃப்க்கு அதுக்கப்புறம் எங்க அண்ணனோட ஆவியால எதுவும் பிரச்சனை ஏற்படலல்ல? இல்லம்மா, now she is very normal. சந்தோஷமா தான் இருக்கா. அப்படியா? அப்போ நிஜமான குற்றவாளி யாருன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா சார்? இல்ல தீப்தி, மேக்ஸிமம் ஒரு 2-3 நாளா கண்டுபிடிச்சிருவேன். உங்க அண்ணா ஆவி எனக்குள்ள புகுந்துகிட்டு அடிக்கடி ரகளை செய்யுமே, அந்த மாதிரி ஒரு சின்ன ரகளை செஞ்சு முகிலன் சொல்ற மாதிரி யுவராஜா அவருக்கு அடையாளம் காட்ட போறேன். என்ன தீப்தி, ஏதோ சொல்ல முடியாம யோசிக்கிற? என்னாச்சு சார்? இப்போ மேடம் வீட்ல இருக்காங்களா சார்? இல்லம்மா, மது ஏதோ ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லி கடைக்கு போயிருக்கா. ஏன், என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, நான் வரேன் சார். சரி, பத்திரமா போயிட்டு. என்ன தீப்தி சொல்லு. மேடம், நீங்க எங்க இருக்கீங்க? நான் உடனே உங்களை மீட் பண்ணணும். என்ன விஷயம்? கொலைகார யுவராஜ ஆகாஷ் சாருக்கு அடையாளம் காட்ட போறேன்னு சொன்னீங்க. இப்ப அதை செய்யாம முருகேசன் போன் பண்ணதா போய் சொல்லி இப்ப எதுக்காக ஆகாஷ் சாரை இங்க கோக்கஸ் வாக்ல வெயிட் பண்ண சொல்லிருக்கீங்க? அது உனக்கு எப்படி தெரியும்? நானும் இப்ப கோக்கஸ் வாக்ல தான் இருக்கேன். அவரை பார்த்தேன், எல்லாம் சொன்னாரு, எனக்கு எதுவுமே புரியல. அதனால அவர்கிட்ட இருந்து விலகி வந்து பேசிட்டு இருக்கேன். இங்க பாரு, இப்ப நான் கொஞ்ச நேரத்துல கொலை செஞ்ச குற்றவாளிகளுக்கு நான் என் கையாலேயே தண்டனை கொடுக்க போறேன். அத நீங்க யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. ஐயோ, என்ன மேடம் சொல்றீங்க? இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? ப்ளீஸ் அத கேட்காத. என் முடிவுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. எல்லாம் அழகா பிளான் பண்ணிருக்கேன். அந்த 2 பேரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வர போறாங்க. என் கையால சாக போறாங்க. மறுபடியும் போன் பண்ணி என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. சார், உங்க வைஃப் இப்ப எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்க செய்ய போற காரியத்தை உடனே தடுத்து நிறுத்தணும் சார். என்ன சொல்ற தீப்தி? அவ என்ன பண்ண போறா? எதை தடுக்கணும்ன்ற? ஐயோ சார், என் அண்ணனை கொலை செஞ்ச நிஜமான கொலைகாரங்கள உங்க வைஃப் கொல்ல போறாங்க சார். நீ சொல்றது எதுவுமே புரியல. என்ன சொல்ற? தெளிவா சொல்லு. சார், நான் எல்லாமே விவரமா அப்புறமா சொல்றேன். அவங்க தண்டிக்கப்பட வேண்டியவங்க தான், ஆனா சட்டப்படி தான் தண்டிக்கப்படணும். அனாவசியமா உங்க வைஃப் கொலைகாரியா ஆயிடக்கூடாது சார். சார், நீங்க போன் பண்ணி பாருங்க சார்.
ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஐயோ சார், இப்பதான் என்கிட்ட ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணாதன்னு சொன்னாங்க சார். உடனே தடுக்கணும் சார். டேய் அகஸ்டின், என்னடா ஆச்சு? டயர் பஞ்சர் ஆச்சுடா. கொஞ்ச நேரம் மாத்திரா. சீக்கிரம் மாட்றான் இவன் ஒருத்தன். இருடா சீக்கிரம் மாட்டிடுறேன். மணியனே, மணியனே, சார் என்னாச்சு சார்? என்னாச்சு மது என் பிஸ்டல் எடுத்து போயிருக்கா. சார்? அவங்க கொலைகாரி ஆயிடுவாங்க சார். ஏதாவது பண்ணணுமே. தீப்தி ப்ளீஸ், நானே டென்ஷன்ல இருக்கேன். டே ராகேஷ், என்னை மன்னித்து விடுங்கள். கொலைகாரர்களுக்கு சட்டப்படி தண்டனை கிடைக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எனவே என் கையால் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க முடிவெடுத்து போகிறேன். தண்டனை நிறைவேற்றிய பிறகு ஒரு கொலைகாரியாக சட்டத்தால் தண்டிக்கப்படுவதை விட எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கொள்ள முடிவெடுத்து விட்டேன். தீப்திக்கு எல்லாம் தெரியும். என் மனநிலையை அவள் உணர்வாள், உங்களுக்கும் உணர்த்துவாள். உங்களுடன் வாழ கொடுத்து வைக்கவில்லை. மது அவசரப்பட்டு தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டா. தீப்தி, இப்ப நான் மது எங்கன்னு போய் தேடுறது? தீப்தி, நான் ஸ்டேஷன் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்க எல்லா இடத்துலயும் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. அண்ணே, அண்ணே, என்ன எங்க சார்? ஏன் பதட்டமா இருக்கீங்க? எங்க போனா தெரியுமா? ஆமா சார், எங்க வெளியே போனோம். வாடகைக்கார் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. நான் தான் வாடகைக்கார் பிடிச்சி அனுப்பிச்சு விட்டேன். அந்த டிரைவர் தெரிஞ்சவா? தெரிஞ்சவர் சார். அவர் நம்பர் இருக்கா? இருக்கு சார். இந்தாங்க சார். ஃபோன் விடு. ஏன் என்னாச்சு? முதல்ல அடி, சீக்கிரம் நான் கால் சொல்றேன். பண்ணுங்க. சார் என்ன பிரச்சனை? அண்ணா, அப்புறம் சொல்றேன். முதல்ல ஃபோன் பண்ணுங்கண்ணே. நீ அவளுக்கு கடைசி ஃபோன் பண்ணி எவ்வளவு நேரம் இருக்கும் சுமாரா? 1 hour இருக்கும் சார். அண்ணே, அந்தோன்னு என்ன ஒரு ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மதுமதன் பேசஞ்சர் எங்க ட்ராப் பண்ணீங்க? அது சிஎஸ்எஸ் சர்ச்சில் சார். சரி, சர்ச். வேற எங்க போனாங்க? வேற எங்கேயும் போல சார், அங்கே தான் சார் இறக்கி விட்டேன். சரி, ஓகே, தேங்க்யூ. அப்புறம் சொல்றேன். சாரி, வாங்க மது சார், எங்க வாங்க இருக்குன்னு போலாம். தெரிஞ்சு போச்சு. கம் ஃபாஸ்ட். சார் என்ன சார்? நான் எல்லாம் வந்து சொல்றேன். என்ன சார் இங்கேயா வந்திருக்காங்க? மது இங்க தான் வந்திருக்கா. வா. மது, மது, என்ன சார் இங்க தேடிட்டு இருக்கீங்க? மது இங்க தான் வந்திருக்கா. அந்த கார் டிரைவர் சொன்னா. மது, மது எங்க இருக்க? மது, 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 அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துறாத. முகில் என்ன கொலை பண்ணவங்களை நான் அரெஸ்ட் பண்ணிட்டேன். நீ எங்க இருக்க?
இப்ப ஜெயில தான் இருக்காங்க, என்ன நம்பு. நீ எங்க இருக்க? தயவு செஞ்சு வெளியே வா. மது, மது, are you okay? பிஸ்டல் எங்க? பிஸ்டல் எங்க மது? பேசுறது டைம்ல பிஸ்டல் எடு முதல்ல. நல்ல வேளை நீ முட்டாள்தனமா எதுவும் பண்ணல. ஐம் சாரி மது. உன்னை தடுத்து நிறுத்த தான் அப்படி சொன்னேன். அவங்க யாரையும் நான் இன்னும் அரெஸ்ட் பண்ணல. ஆகாஷ், என்ன காரியம் பண்ணீங்க? அந்த பிஸ்டலை கொடுங்க. வேணாம் மது. அவனுங்க எந்த நிமிஷமும் இங்க வருவானுங்க. அவனுங்களை நான் சுடணும். எதுக்கு சுடணும்னு நினைக்கிறேன் மது? மேடம் வேண்டாம். தீப்தி, ஆகாஷ் கொடுங்க பிஸ்டலை. அவனுங்க சட்டத்துல இருந்து தப்பிச்சவனுங்க, மறுபடியும் தப்பிப்பானுங்க. அவ்வளவு சொத்து இருக்கு அவனுங்களுக்கு. நீங்க ஒருத்தர் நேர்மையா இருக்கிறதால சட்டத்தை காப்பாற்ற முடியாது. தப்பு பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. காசுக்காக சட்டத்தை கொலைகாரனுங்க கால்ல வைக்கிற அயோக்கிய நீங்க உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற வரைக்கும் எனக்கு எப்படி நம்பிக்கை வரும்? மது, வேணாம். மத்தவங்க செய்யற தப்பு நீயும் செய்யாத. நீ செஞ்சத கொலை, நான் செஞ்சத கடமை. என் கிட்ட விட்டுடு, அவங்கள நான் பாத்துக்கிறேன். சொன்ன கேளு மது. மஞ்சுளா, மஞ்சுளா, தீப்தி, மஞ்சுளா, நீ எங்க இருக்க? நாங்க வந்துட்டோம். மது, நான் சொல்றது கேளு. போதும், வா. வான்னு சொல்றேன். ஆகாஷ், நான் சொல்ற வரைக்கும் வெளியே வராதீங்க. எங்க இருக்கு? மேடம் இருங்க இருங்க, ஒண்ணு இல்ல, இருங்க. மஞ்சுளா, மஞ்சுளா, யுவராஜ், நீங்க அங்க போய் பாருங்க. ஓகே சார். ராம், அசஞ்ச தலை செதறிடும். தீப்தி, ஆகாஷ், திரும்பிடா. சார் சுடாதீங்க, சுடாதீங்க சார். சார் சார் சுடாதீங்க சார். சார் சார் சுடாதீங்க சார். சார் வேணாம் சார், வேணாம் சார். சார் சுடாதீங்க சார். சார் வேணாம் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சுடாதீங்க, சுடாதீங்க சார், சுடாதீங்க சார். சார் வேணாம் சார், வேணாம் சார், சுடாதீங்க சார். மணிராம், அவனை ஒழுங்கா கண்ணை கீழே போட சொல்லு. இல்ல உன் மூளை செதறிடும். அவர் சொல்ற மாதிரி கேளுங்க. எந்த ரிஸ்க் எடுக்காதீங்க. கண்ணை கீழே போடுங்க, போடுங்க. ஏய், சீக்கிரம் போடுங்க. போடுறா. மணிராம், இப்போ உன் துப்பாக்கி எடுத்து அவங்க ரெண்டு பேரையும் நீயே உன் கையால போட்டு தள்ளுற. அப்படி பண்ணல, என் பிஸ்டல்ல இருந்து வர முதல் குண்டு உன்னை காலி பண்ணிடும். ஏடா, சுடா. வேண்டாம் சார், வேண்டாம் சார், வேண்டாம். ஆகாஷ், வேண்டாம். டேய் ஆகாஷ், உனக்கு எவ்வளவு பணம் வேணா தரேன்டா. வேண்டாம் சார், சுடாதீங்க. சொல்றா. சுடாதீங்க சார். வேணாம், சுடாதீங்க. என்னடா சாவு பயத்துல உனக்கு நீயே சங்குதிக்கிறியா? மணிராம், 3 எண்ணத்துக்குள்ள அவங்கள சுடுறியா இல்ல நீ சாவறியா? சுடா. ஆகாஷ், வேணாம். சுடாதீங்க. வேணாம். சுடுறியா இல்ல சாவறியா? வேணாம், வேணாம், வேணாம். சுடா. வேணாம்டா. வேணாம், சுடாதீங்க. வேணாம் சொல்றா. வேணாம்டா. சுடாதீங்க. ஷூட் பண்ணு. வேணாம், வேணாம்டா. வேணாம்டா. சுடா. வேணாம். வேணாம், வேணாம். வேணாம், சுடாதீங்க. வேணாம், சுடுறியா இல்லையா? வேணாம், வேணாம். சுடாதீங்க. வேணாம், வேணாம்.
ஷாட் ஏய் மணிரம் லட்சமா என்கிட்ட பணம் வாங்கினேடா. ஏய் ஆகாஷ் வேணாம்னு சொல்றா. சொல்றா வேணாம்னு சொல்றா. ஏய் சொல்றியா இல்லையா? ஏய் உன் பிஸ்டல் தூக்கி போடு. தூக்கி போறா. போடா. போடுன்றது. ஏய் மணிராம் எங்க ஓடுற? ஓடுன இதே இடத்துல போன மாடு. ஓட வா. அசஞ்ச சார் சுடுறாங்க சார். அவன் விஷயத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா சார்? அட்ஜஸ்ட் பண்ணா புரியலையே. வீக்கா கேஸ ப்ரொடியூஸ் பண்ணா அதான் அட்ஜஸ்ட்மெண்ட். கேஸ நாம தானே எழுதுறோம். நீ பண்ண தொழில் துரோகத்துக்கு நீ எல்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாதா? ஓடா. மணிராம் என்ன மது, இப்போ உனக்கு சந்தோஷமா? சந்தோஷம்தான் சார். உங்க ஹையர் அபிஷியல்ஸ் கிட்ட என்ன சொல்ல போறீங்க? ஹையர் அபிஷியல் தானே பேசுறேன், நீயே கேளு. சார், நான் பி ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் ஆகாஷ் பேசுறேன். எஸ் சார், இங்கே சிஎஸ்ஐ சர்ச் பேக் சைடில் இருக்க ஃபைன் ட்ரீ ஃபாரஸ்ட்லேருந்து ஃபயரிங் சவுண்டு கேட்டதா எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு சார். வந்து பார்த்தா ஒரு 3 பேர் சுடப்பட்டு இறந்து போயிருக்காங்க சார். அவங்க பக்கத்தில் ஒரு பெரிய சூட் கேஸ் இருந்துச்சு. அது உள்ளே என்ன இருக்குன்னு தெரியல சார். இறந்து போனதில் ஒரு ஆள் டி ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் மணிராம், இன்னொருத்தர் எஸ்டேட் ஓனர் யுவராஜ். அந்த 3வது நபர் யாருன்னு தெரியல சார். அவங்களுக்குள்ள என்ன டீலிங், என்ன பிரச்சனை, எதனால் இது நடந்துச்சுன்னு தெரியல சார். விசாரணை பண்ணி தான் சொல்ல முடியும். நான் மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு நானே வந்து உங்களை பார்க்குறேன் சார். தேங்க்யூ சார். ஓகே சூப்பர் சார். ஹே மது, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணேன். ஆனால் நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம ஜஸ்ட் லைக் தட்டா என்னை விட்டு போன முடிவு பண்ணிட்டல. இட்ஸ் ஓகே, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். உன்னோட ஃபீலிங்ஸை உன்னோட இடத்துல இருந்து புரிஞ்சுக்க யோசிக்க என்னால் முடியும். முகில் நீ எந்த அளவுக்கு நேசிச்சியோ அதே அளவுக்கு நீ என்னை நேசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஓகே சரி தீப்தி, எனக்கு இங்கே நிறைய வேலை இருக்கு. நீ அக்கா கூப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு நான் பிறந்து பார்க்குறேன். ஓகே கிளம்பு. ஒரு நிமிஷம்.
சார் உடனடியா நீங்க 3 பேரும் உங்க ட்ரெஸ்ஸை கழட்டி முதல்ல என் கையில கொடுங்க சார். ஓய். சார் சார் இல்ல சார் இல்ல சார் நீங்க நிறைய எவ்வளோ பார்த்துருக்கீங்க 3 பேர் மதுரை இருக்காங்க. உங்க ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா இருக்கு, கழட்டி கொடுத்தீங்கன்னா வாஷ் பண்ணி கொடுத்துருவேன் சார். அதான் சார். சரி மது, நாளைக்கு ரொம்ப அழகான ஒரு இடம் இருக்கு, நம்ம அங்கன் ஜாக்கிங் போலாமா? போதும் சாமி. வணக்கம்.